அனைவருக்கு வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. பிரபாவை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அனாமிகா. உடனே சித்ரா இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் சரியா கவலைப்படாதன்றாங்க. எண்ணி 2 நாளில் நான் அந்த வீட்டை விட்டு துரத்துறேன்றாங்க. என்னால் இருக்க முடியாது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிற மாதிரியான ஒரு நிலைமை வரும். கவலைப்படாது சரிங்கண்டி, அப்படி நடந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம், வேறு எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பேசிட்டு இருக்கா அனாமிகா, என் தங்கச்சி பிரபாவை எந்த காரணத்தை கொண்டு உன்னால் வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்றாங்க. அது நடக்காத காரியம்ன்றாங்க. கண்டிப்பா என் தங்கச்சி இங்க தான் சந்தோஷமா வாழ போறான்றாங்க. அதையும் பார்க்கலாம். என்னுடைய புருஷன் விஜய் தான். பிரபா இதுல இருக்கக்கூடாது, பிரபா இங்கிருந்து போய் தான் ஆகணுன்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்றாங்க. இங்க பார், விஜய் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான். விஜய் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாரு, நான் தான் சொல்லிட்டு அவருக்கு உன்னுடைய உண்மையான முகம் தெரியலன்றாங்க. தெரிஞ்சா அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. அப்படியா, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக என்னுடைய புருஷன் அது விஜய் கண்டிப்பாக உன் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு போகத்தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துடலாமேன்றாங்க. இங்கே பார், நீ என்ன வேணுனாலும் சொல்லிக்கோ சரியா, ஆனால் கண்டிப்பாக நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டு மாறி மாறி 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகா அனாமிகாவை அடிச்சிடுறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்றாங்க. இங்கே பார், தேவையில்லாத பேச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்றாங்க. ஒரு அளவுக்கு மீறி தான், நீ ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிடுவாங்க. உடனே அனாமிகா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வராங்க. உடனே காயத்ரி என்னாச்சுன்றாங்க. மகா இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பேசிட்டு இருக்கும் போதே என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.